இருக்கிறார்களோ நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் நான் அழைக்கப்பட்டவன் என்று சொல்லி? நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் தேவ அழைப்பு உங்கள் மேல் இருக்கிறது. ஒவ்வொரு மேலும் சிறு பிள்ளையிலிருந்து பெரியோர் முதியோர் வரைக்கும் தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். தேவனுடைய அழைப்பு உங்கள் இடத்துல வரும் என்று சொன்னால் யாருடைய பலன் உங்களுக்குள்ளாய் வருகிறதா? வாசிப்போம். அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய இந்த ஆண்டிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு வருகிறது. இந்த ஆண்டிலே நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுடைய பலத்தை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் கிறிஸ்துவின் பலன் எனக்குள்ளாய் வருகிறது என்று சொல்லி? அவர் வரும் பொழுது அவர் சும்மா வருகிறதல்ல, சும்மா பலத்தை கொடுத்திருந்தாங்க. என்ன பலத்தை கொடுத்துட்டு போறார்? அப்படி அவர் வாக்களித்தார், கிறிஸ்துவுடைய பலன் உங்களுக்குள்ளாய் வரும். அவருடைய பலன் என்றால் என்ன? அவருடைய பலமே அன்புதான் அவருடைய பலம். ஹல்லேலூயா! அவருடைய மன்னிப்பு தான் அவருடைய பலமாக இருக்கிறது. அவருடைய குணாதிசயங்கள் நிறைந்தவர்களாக. கிறிஸ்துவுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கிறிஸ்துவுடைய குணாதிசயம் அன்பு நிறைந்ததாக இருக்கிறது, கனிகள் நிறைந்ததாக இருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்பேற்பட்ட குணாதிசயம் உங்கள் பலமாய் தேவ கிறிஸ்து உங்களோடு கூட வந்து தங்கி இருக்க போகிறார். அல்லேலூயா! எத்தனை பேர் இந்த ஆண்டிலே முடிவிற்குள்ளாக இந்த பலத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள்? இந்த பலன் உங்களுக்குள்ளாய் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிபந்தனையும் அல்ல. தேவன் அன்கண்டிஷனல் லவ் பண்ணுகிறார். உங்களை என்னையும் எந்த ஒரு நிபந்தனைக்கு அவர் இதை நீ செய்தாதான் நான் உனக்கு செய்வேன் அப்படின்ட்டு புதிய உடன்படிக்கையின் காலத்தில் அப்படி அல்ல. பழைய கால உடன்படிக்கையிலே அப்படி காணப்பட்டது. பழைய உடன்படிக்கையில மோசேயோடு கூட உடன்படிக்கை பண்ணினார்கள். மோசே என்ன உடன்படிக்கை பண்ணினார்? ஒரு உடன்படிக்கை என்றால் என்ன? உடன்படிக்கை என்றால் ஒப்பந்தம். நீங்களும் நானும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுகிறோம். நம்ம ஒரு காடியோ வீடோ வாங்கும் பொழுது என்ன செய்கிறோம்? அங்க ஒரு ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்படியாக ஒரு டாக்குமெண்ட் நம்மளுக்கு துபாரா கொடுப்பாங்க. அது படிச்சு கூட பார்க்க முடியாது, அது என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனா நம்ம பாட்டுக்கு பேஸ் பை பேஸ் சைன் வச்சுக்கிட்டே கையை வழி எடுத்துறோம். ஆனாலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் ஒப்பந்தம் செய்யும் பொழுது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணும் பொழுது இப்பேற்பட்ட வீடு வாங்குறதற்கு, காடி வாங்குறதுக்கு இவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களோடும் என்னோடு கூட புதிய உடன்படிக்கையை பண்ணுகிறார். ஹல்லேலூயா! உடன்படிக்கை என்றால் அதனுடைய நன்மைகள் தீமைகள் என்ன என்று உங்களுக்கு தெரிந்தால்தான் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்பொழுது உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை என்ன? மோசே வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அவர் தேவனோடு கூட மக்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார், ஒரு ஒப்பந்தம் செய்தார். அவர் 10 கட்டளைகளை அவருடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். 10 கட்டளைகளை மாத்திரமல்லாமல் மொத்தம் தோரால நம்ம படிக்கும் பொழுது 613 கட்டளைகளை ஒவ்வொரு இஸ்ரேல் ஜனங்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆட்டுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு அவர்கள் ரத்தத்தினால் முத்திரிக்கப்பட்டு, ஆண்டவரே இந்த கட்டளையெல்லாம் நாங்கள் செய்து முடிப்போம் என்று சொல்லி அவர்கள் வாக்களித்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்களுடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீ நன்மையானதை தெரிந்து கொண்டால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி, நீ இதை செய்தால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாய் என்று சொல்லி. ஆனாலும் கூட யாரும் பழைய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கையை யாரும் நிறைவேற்றவே முடியவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் கூட பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா உபதேசங்களும், எல்லா கட்டளைகளும், எல்லா விதமான பிரமாணங்களையும் ஒரே ஒரு தெய்வன், ஒரே ஒரு மனிதராக வந்து இயேசு கிறிஸ்து அவர் நிறைவேற்றி சென்றார். ஹல்லேலூயா! அவர் பிரமாணங்களை மீறுவதற்காக வரவில்லை, அதை நிறைவேற்றும்படியாக தேவன் வந்திருக்கிறார். அதை நிறைவேற்றி அவர் முடித்து சென்றார்
என்று சொல்லி பழைய ஏற்பாட்டை அவர் முற்றுகை வைத்தார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார் என்று சொன்னால் ஒரு மனிதனை பாருங்கள், இந்த ஆண்டிலே நம்மோடு கூட தேவன் ஒரு புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறார். என்ன உடன்படிக்கை? அவர் வாக்களித்திருக்கிறார். வாசிப்போம் 1:24. ஆகிலும் யூதரானாலும் நீங்க யாரா இருந்தாலும் சரி, சீனனா இருக்கலாம், வெள்ளக்காரனா இருக்கலாம், நெக்ரோக்காரனா இருக்கலாம், நாயக்காரனா இருக்கலாம், நிறையா இருக்கா டக்கு சொல்லுப்பா, கிரேக்கரா இருக்கிறாங்க, யூதராக இருக்கட்டும், எல்லா மனுஷனும் உலகத்துல நீங்க யாரா இருந்தாலும் சரி, தேவன் சொல்லியா எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் என்று சொல்லி உங்களோடு கூட என்னோடு கூட அவர் ஒப்பந்தம் செய்திருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறாங்க? அவர் ஒப்பந்தம் செய்தார், அவர் உடன்படிக்கை செய்தார், அவர் நிறைவேற்றி ஆகுவார். ஹல்லேலூயா. நாம மச்சம் தத்தாவுமே நம்ம பேர் நான் சைன் வச்சுக்கிட்டு ஆண்டு கொடுத்த வாக்கு தானே மச்சம் தத்தா லக்கா அப்படி திரித்தான்னு சொல்லிட்டு நாம போயிருக்கோம். ஆனாலும் கூட தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறங்குகிறவராக இருக்கிறார், அவர் துருள்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இறங்கினால் அவர் நிறைவேற்றியே செய்வார். அவர் இந்த ஆண்டிலே அவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்துவினுடைய பலனும் தேவ ஞானமும் இந்த சபையிலே எல்லாருக்கும் சிறுவர் தொடங்கி பெரியவர்கள் மட்டும் ஒருவரும் தப்பி போகாமல் எல்லாரிடத்திலும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவே ஆயின் தீரும். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் எத்தனை பேர் விசுவாசித்து கேரி பண்ணிட்டு போறாங்களோ அதை அப்படியே ஆண்டவர் ரிசீவ் பண்ணிக்கிட்டே பிளஸிங் பண்ணிக்கிட்டே அவங்க கடந்து போயிட்டே இருப்பாங்க. நீங்க வரையில இல்லையோ தேவன் என்னோட வாக்கு அளித்திருக்கிறார், தேவனே எனக்கு பலமாய் இருக்கிறார் என்று சொல்லி, அப்பொழுது நம்ம பலமாய் இருக்கும் பொழுது எனக்கு தண்ணி கிடைக்குமா? தேங்க்யூ. ஓகே, கிறிஸ்துவே நமக்கு பலனாக இருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவர் நமக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கும் பொழுது பிதாவை நோக்கி அவர் நிறைவேற்ற வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் நிறைவேற்றி சென்று விட்டார் என்று சொல்லி அவர் பிதாவினிடத்தில் அவர் ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை கொடுக்கும் பொழுது அவர் முடிந்தது என்று சொல்லி அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்படி என்றால் அவர் உலகத்திற்கு வந்தது நம்மோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படியாக. பழைய உடன்படிக்கை எல்லாரும் மீறிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை தவிர அவர் பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றி போய்விட்டார். இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு புதிய உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறார். என்ன உடன்படிக்கை அது? நம்ம கூட திருவிருந்துல ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய புதிய உடன்படிக்கையை சொல்லி அதுல படிச்சோம். அது என்ன புதிய உடன்படிக்கை? உண்மை புரியல. பழைய உடன்படிக்கையே ஒன்றும் புரியல, புதிய உடன்படிக்கை புரியுமா அப்படின்னு கேட்கிறீங்களா? ஆனால் கண்டிப்பா தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. ஓகே, தேங்க்யூ காட், தேங்க்யூ. எடுத்துக்கொள்வோம். எரேமியா எழுதிய புஸ்தகம் 31 நாம் வாசிப்போம். எரேமியா 31 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். இப்ப எரேமியா தீர்க்கதரிசி அவருடைய நாட்களிலே தேவன் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தையை இந்த வேதத்தை
நான் அவர்கள் பிதாக்கள் எகிப்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. அவர் நாயகராய் இருந்தும் அவைகளை தள்ளி போட்டார்கள் என்று சொல்லி. ஓகே, உடன்படிக்கை என்றால் நான் என்ன சொன்னேன்? பர்ஜன்ஜியா. நம்ம இதை செய்தால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அதனுடைய நன்மை தீமைகள் டேர்ம் அண்ட் கண்டிஷன் அதுல இருக்கும். ஆனா புதிய உடன்படிக்கையில தேவன் சொல்லுகிறார், நாட்கள் வரும் ஒரு புதிய உடன்படிக்கை செய்கிறேன். எங்க அந்த புதிய உடன்படிக்கை செய்கிறார் என்றால் கல்வாரி சிலுவிலே அவர் புதிய உடன்படிக்கை செய்கிறார். நம்முடைய பாவங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எப்படி கவர் பண்ணப்பட்டுச்சுனாக்கா, ஆடு மாடுகளுடைய ரத்தம், புறாவுடைய ரத்தம் பலியிடப்பட்டது. அந்த பலிகளினாலே ஒவ்வொரு ஆண்டுகளும் யூத ஜனங்கள் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக, அவருடைய பாவங்கள் நிவர்த்தியாகும்படியாக அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இதையெல்லாம் அவர்கள் கொண்டு போய் பலியிடுவார்கள். அது யூதனுடைய பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் இந்த சிஸ்டமை கொண்டு வந்தார் என்றால் ஒரு நன்மைக்காக. அது நிழலாக தான், அது நிஜமல்ல. அது பாவங்கள் டெம்பரரியா தான் அது மூடப்பட்டது, நிரந்தரமாய் அது மூடப்படவில்லை. வெளிரங்கமான பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆனா உள்ளான மனுஷனுக்கோ அவன் பாவம் நிறைந்தவனாக காணப்பட்டான். அவர்கள் எத்தனையோ அவங்க ஜம்ஸ் ஆலயத்துக்கு போவார்கள், கை காலெல்லாம் கழுவிட்டு போவாங்க, எல்லாம் டிசிப்ளினா வெள்ளையா அங்கிகளை போட்டு போவார்கள், ரொம்ப பயபக்தியா போவாங்க. வேதத்தினுடைய எல்லா பிரமாணங்களையும் ஃபாலோ பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆனா வெளி தோற்றத்தின்படிதான் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். நியாய பிரமாணம் மீறுகிறதே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நியாய பிரமாணம் அதை மீறி நடக்கும் பொழுது அது நமக்கு சாபமாய் வருகிறது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் கூட இது எல்லாம் ஒரு மனுஷன் ஃபாலோ பண்றனாக்கா 613 கட்டளையை நம்மளுடைய மனசுல வச்சுக்க முடியுமா, மைண்ட்ல வச்சுக்க முடியுமா? ஒரு 10 கட்டளையே யாரும் சொல்ல சொன்னாங்களோ தடுமாறி ஏதோ 1, 2, 3 சொல்லுவோம், அவ்வளவுதான். அந்நாட்களிலே யூதருடைய சிறு பிள்ளை தொடங்கி பெரியோர் வரைக்கும் இந்த 5 ஆகமங்களையும், இந்த தோரா என்று சொல்லப்படுகிற காரியங்களை அவர்கள் சிறு வயதிலே படிக்க வேண்டும். காரணம், அது பரலோகத்திலிருந்து எழுதப்பட்டு இறங்கி வந்ததாக இருக்கிறது. அவர்கள் பயபக்தியோடு கூட அவர்கள் கடைபிடித்தார்கள் தவிர, ஆனால் உள்ளான மனுஷன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டே இருந்தது. அவருடைய வாழ்க்கை பார்ப்பதற்கு பரிசுத்தமாய் இருக்கிறது போல இருந்தாலும் அவருடைய உள்ளான மனுஷன் அவன் பரிசுத்தமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒருவரை பார்க்கும் பொழுது அவர்களை கறிக்கொண்டே இருப்பாங்க. உள்ளுக்கு வெளி வார்த்தை வராது, ஓ நீ இந்த மாதிரி காடி வாங்கிட்டியா, நாசமா போயிடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசுல சொல்லிக்கிட்டு இருக்க, நமக்கு தெரியாது. ஆனா உள்ளான மனுஷனை யார் பார்க்கிறா? தேவன் பார்க்கிறார். பொறாமைகள் எங்கிருந்து வருகிறது என்றால் உள்ளுக்கிலிருந்து வருகிறது. கசப்புகள் எங்கிருந்து வருகிறது என்றால் உள்ளான மனுஷனுக்குள்ளாக வெளிப்படுகிறது. ஆனால் உள்ளான மனுஷனை சீர்படுத்துகிறதற்கு யார் வருவார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சகலத்தையும் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. ஆனாலும் அவர் கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். உள்ளான மனுஷனை பலப்படுத்தணும்னாக்கா நம்மளுக்கு ஒண்ணு தேவை, பரிசுத்தம் தேவை. வழி நடத்துகிறதற்கு வழிகாட்டி தேவை. அல்லேலூயா. நமக்கு சொல்லுகிறதற்கும் நடத்துகிறதற்கும் ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னாக்கா நாம் வழி தப்பிக்கொண்டே போய்கிட்டு இருக்கோம். நல்லதா கெட்டதா என்று தெரியாமல் இருக்கும். மனுஷன் வழிகாட்டலாம், ஆனா உங்கள் ஆவியை வழி நடத்துகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே துணையாக இருக்க முடியும். மனுஷன் உங்களை வழிநடத்துறது போல இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து அவருக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அவர்களுடைய முன்னுடைய நிலைமை காட்டிலும் பின்னுடைய நிலைமை அதிசயமாக காணப்படும். யார் என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன், ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 ரோமர் 8வது அதிகாரம் 8வது அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன்.
8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும் ஓகே, மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. 29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். யார் யார் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ முதல் நம்ம வாசிக்கும் பொழுது என்ன வாசித்தோம்? கிரேக்கர்களானாலும் யாரா இருந்தாலும் யூதர்களா இருந்தாலும் யார் யார் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் யாரை போல இருக்கிறார்களா? கிறிஸ்துவை போல தேவன் பார்க்கிறார். தேவன் பரலோகத்திலிருந்து நம்மை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை பார்க்கிறவனாய் பார்க்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர் குமாரனுடைய சாயலுக்காக உங்களுடைய என்னை அவர் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி இப்ப நம்மளை பார்க்கும் பொழுது பிரதர் எல்வினர் பார்க்கும் பொழுது பரலோகத்துல அவர் எப்படி பார்க்கிறார்? பிதாவானவர் சர்வவல்ல தேவன், இந்த வானத்தையும் பூமி படைத்த தேவன் அவரை பார்க்கும் பொழுது அவர் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அவர் அழைக்கப்பட்ட நாளிலிருந்து இப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? யார் பார்க்கிறவனாய் பார்க்கிறார்? குமாரனுடைய கிறிஸ்துவின் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் அவர் இருப்பதை பார்க்கிறார். இப்ப நம் பரிசுத்த அந்த மகா பரிசுத்த தலத்துக்குள்ளாக நம்ம போர்க்கும் பொழுது நம்மளுடைய கேரக்டரோடு கூட நம்ம போக முடியாது, நம்முடைய சுய இஷ்டத்தின்படி நாம் போக முடியாது, நம்முடைய சுய எண்ணத்தின்படி நம்ம போக முடியாது. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய திரைச்சீலின் கீழாக நாம் போத்திக் கொண்டு மகா பரிசுத்த பலத்துக்குள்ளாக தைரியமாய் போக முடியாது. அவர் ஸ்லாக்கியம் கொடுத்திருக்கிறார். மகா பரிசுத்துக்கு யாரும் போக முடியாது. வருஷத்துக்கு ஒரே தர அது பிரதான ஆசாரியர், அதுவும் பாத்தீங்கன்னாக்கா கயிறை கட்டி சங்கிலியை கட்டி அவர் பயத்தோடு கூட போவார். ஏன்னா அங்க பரிசுத்தம் காணப்படவில்லை என்றால் அங்கேயே மறுகியார், ஓகேவா? அங்கே இறந்துடுவார்கள். மணியை போட்டுட்டு தான் இழுத்து கொண்டு வருவார்கள். பழைய ஏற்பாட்டுக்கே எவ்வளவு பரிசுத்தம் இருக்கும் என்றால் புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கையின் கீழாக நாம் இருக்கும் பொழுது நாம் எப்படி பரிசுத்தமாய் அவர் மகா பரிசுத்தத்துக்குள்ளாக போக முடியும் என்று சொல்லி நாம் கேள்விக்குறியாக இருக்கலாம். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி கொண்டு போகிறார்? மகா பரிசுத்த தலத்துக்குள்ளாக அப்படியே போத்தி கொண்டு அது பரிசுத்தத்துக்குள்ளாக நம்மை கொண்டு போகிறார் என்று சொல்லி நாம் வேதம் வாசிக்கப்படுகிறோம். எங்கே போடப்பட்டிருக்கிறது? எபேரியர் எழுதின சுவிசேஷத்துல, எபேரியர் எழுதின நிருபத்திலே 10வது அதிகாரம் 19 22 வரைக்கும் வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் நமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகும். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகும்படியாக தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் அவர் இருக்கிறபடினால்தான் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம்.
விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேரக்கடுவோம். ஆகையால் சகோதரர் நம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு யார் காரணம் என்றால், நீ பரிசுத்த ஆவியான இயேசு கிறிஸ்துடைய அவருடைய ரத்தம் தான் நம்மை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை யாரும் வாழ்ந்து முடிக்கல. எப்படி அந்த 613 கட்டளை நம்ம நிறைவேற்ற முடியும்? தலையை பிச்சுக்குது. ஆனாலும் கூட புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பரை கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பரை கொடுக்குறேன், உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, என்றென்றும் உங்களோடு கூட இருக்கும்படியாக நான் உங்களுக்கு என் மேல் இருந்த அதே ஆவியானவரை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி வாக்களித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அந்த 613 கட்டளையை ஃபாலோ பண்றதுக்கு மண்டை வெடிச்சிடும். 10 கட்டளையே நம்மளுக்கு மண்டையில் நிற்க மாட்டேங்குது. பழைய உடன்படிக்கையே புரியல, புதிய உடன்படிக்கை புரியல. ஆனால் தேவன் புதிய ஒரு உடன்படிக்கை செய்யும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை அவர் சொல்லுகிறார். நம்ம எரேமியா 31 வாசி முடிச்சிருவோம். இதோ நாங்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடு யூத குடும்பத்தோடும் உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அடுத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல நான் அவர்களுக்கு நாயகனாய் இருந்தோம். அந்த உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளால செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவரே ஒப்புக்கொண்டாரு. எல்லாரும் இந்த நியாயப்பிரமாணத்தை உடன்படிக்கை கீழாக பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர்கள் நிறைவேற்ற முடியாதுன்னு தேவன் சொல்லிட்டாரு. சொல்லுகிறார், இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மற்றும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து. இப்பொழுது பாருங்க, ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் செய்ய போகிறாரு. அவர் வாக்கு கொடுக்கிறாரு. புதிய ஏற்பாடு எப்போ நடக்குதுன்னாக்கா, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து அவர் ரத்தம் சிந்தப்பட்டு மறுபடியும் அவர் உயிரோடு கிடந்து எழுந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு போடும் பொழுது அது எல்லாமே பாத்தீங்கன்னா கல்வாரி சிலுவையே ஒரு உடன்படிக்கையின் புதிய உடன்படிக்கையின் அர்த்தத்தை கொள்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இந்த உலகத்துல யூதர்களுடைய பலிகள் நின்று போனது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் வாசிக்கலாம் தொடர்ந்து. நான் அவர்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அவருடைய பாவங்களை இனி நினையாதிருப்பேன். சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவோ சந்திர ஞாயிறுகளை இரவு வெளிச்சத்துக்காகவோ கட்டளையிடும் விட்டவரோ அலைகள் கொண்டிருக்க. 33 வாசிங்க. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு கூட பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாய பிரமாணத்தை அவர்களுடைய உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது எங்க ஆண்டவர் கொண்டுட்டு வந்துட்டாரு? பழைய ஏற்பாடுல தேவனுடைய கரம் அந்த 10 கட்டளை எழுதப்பட்டது முதலாவது. இரண்டாவது, இப்ப ஆண்டவர் அந்த கட்டளை எங்க கொண்டு வருகிறார்னா உங்களுடைய இருதயத்தில் என்னுடைய இருதயத்தில் வைக்கிறார். தேவனுடைய இப்ப யார் அழைக்கப்பட்டார்களோ யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் அழைத்தவர்களை தேவன்
அழைத்தார் என்று சொன்னால் அவர்களை நீதிமானாய் ஆக்கி இருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம ரோமன்ல படிக்கும் பொழுது அந்த ரோமன்ல என்ன போடப்பட்டிருக்கிறார்? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாயும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமையும் படித்திருக்கிறார் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். தேவன் உங்களை அழைத்தார் என்றால் அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். முதலாவதாக அவருடைய முதலாவதாக அவர் செய்ய போகிற ஒரு உடன்படிக்கை, அவர் முதலாவதாக ஒரு மனுஷனை அழைத்து விட்டார் என்றால் அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் எங்க எழுதுகிறார்னாக்க அவருடைய பரிசுத்த இருதயத்திலே எழுதுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக அவர் அந்த கட்டளைகளை நம்ம 10 கட்டளை நம்ம பார்க்கல, கேள்விப்பட்டோம். ஆனாலும் கூட இப்ப தேவன் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தந்தவழி இந்த கட்டளைகள் எல்லாம் நிறைவேற்றும்படியாக உங்களுக்கு உதவி செய்கிறார். அப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரு. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருச்சு. நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் தேவன் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டால் இப்போ ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் கீழாக உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். பழைய உடன்படிக்கை அல்ல, புதிய உடன்படிக்கையிலே தேவன் என்ன சொல்கிறார்? நான் உங்களுடைய இருதயத்திலே என் கட்டளைகளை எழுதி வைக்கிறேன் என்று சொல்லி முதலாவது அவர் சொன்ன வாக்கியம் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. எப்பொழுது நம்முடைய தேவன் அழைத்தாரோ அவருடைய அழைப்பு நமக்கு உறுதிப்பட்டு பரலோகத்திலே நம்முடைய பேர் எழுதப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அவருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறாங்க, நம்முடைய பேர் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுனாக்க பரலோகத்துல நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நமக்கு உரிமைகள் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? இப்ப தேவன் நம்மளுக்கு புதிய உடன்படிக்கையின் மூலமாக மகா பரிசுத்த பல ஸ்தலத்துக்குள்ளாக நம்மை கொண்டு செல்வதற்கு இயேசு நமக்கு உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவையின் மூலமாக அவர் அடைந்த எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நீங்களும் நான் அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போ பரலோகத்தினுடைய நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கிறார். நீங்கள் யார்? பரலோக வாசிகளாக இருக்கிறீர்கள், பிதாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அவர் அவங்களை என்ன செய்திருக்கிறார்? உங்களை பரிசுத்தவான்கள் என்று அழைத்திருக்கிறார், நீதிமான் என்று உங்களை அழைத்திருக்கிறார். நீதிமான் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளை நீங்கள் சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்கிறீர்கள். அவருடைய கட்டளை நியாயப்பிரமாணம் அவர்கள் நம்முடைய இருதயத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறபடினால நமக்குள்ளாக என்ன காணப்படும்? மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். இயேசு எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ, இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்துக் கொண்டு போனாரோ, அதே போல வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழும்படியாக பரலோகத்திற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா! அப்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கும் நாம் பங்காளர்களாக இருக்கிறோம். தேவன் இப்பொழுது நமக்கு வேலை இடத்துல இருக்கலாம், பள்ளி இடத்துல இருக்கலாம், காலேஜில் இருக்கலாம், பிசினஸ் இடத்துல இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம். அங்க ஒரு பிரச்சனை வரும் பொழுது தேவனை சுமந்து கொண்டு போகிற நீங்கள் பரிசுத்தவான்களுடைய அந்த வார்த்தையை நீங்கள் சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்கிறீர்கள். தேவனுடைய பிரதான கட்டளைகளை உங்கள் இருதயத்திலே தேவன் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார் என்றால் நீங்கள் போகும் இடம் அந்த இடத்துல பிரச்சனை உண்டாகும் என்றால் அங்கேயே ஒரு சொல்யூஷன் தேவன் உண்டாக்குவார். அல்லேலூயா! நீங்கள் யாரை சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்கிறீர்கள்? கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்து போகும் இடமெல்லாம் அங்கு அற்புதம் தான் நடக்கும். கிறிஸ்து போகும் இடமெல்லாம் அங்கு சமாதானம் உண்டாகும். கிறிஸ்து போகும் இடமெல்லாம் அங்கு ஒரு அற்புதம், அடையாளங்கள், அன்பு, சந்தோஷம், மன்னிப்பு எல்லாவற்றையும் தேவன் அங்கு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். காரணம் என்னவென்றால் நீங்கள் கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்கிறீர்கள். புது உடன்படிக்கையிலே நீங்கள் யாரை சுமந்து கொண்டு போகிறீர்கள்? கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போகிறீர்கள். பள்ளிக்கு நீங்க போகும் பொழுது, வேலையிடத்துக்கு போகும் பொழுது எவ்வளவு பிரச்சனைகள் வரலாம், ஆனாலும் நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறீர்கள். தேவ ஆவியானவரை நீங்கள் சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்கிறீர்கள். அப்படின்றால் நீங்கள் போகும் இடத்திலே அங்கு அன்பு உண்டாகும். நீங்கள் போகும் இடத்திலே ஒரு சமாதானம் உண்டாகும். நீங்கள் போகும் இடத்திலே ஒரு மிகுந்த கனி கொடுக்கிற மரமாக
நீங்க காணப்படுகிறீர்கள். தீர்க்க முடியாத பிரச்சனைகளை நீங்கள் உங்கள் மூலமாய் தேவன் அந்த இடத்துல பிரச்சனைகளை தீர்ப்பார். ஹல்லேலூயா. தேவ ஞானம் என்றால் என்ன? பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்குகிறதால் தேவ ஞானம். பரலோகத்திலிருந்து வருகிற அந்த ஞானம் பூமியிலே எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி போகும். இப்ப இடையில என்னுடைய வீட்டுல ஒரு பிரச்சனை வந்தது. எங்க சொந்தக்காரங்க இடத்துல ஒரு பிரச்சனை வந்து இங்கேல இருந்து அங்க விடிய உட்கார்ந்து ஜெபம் பண்றோம். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு தீர்வு உண்டாக்குங்க ஆண்டவரே. நானும் வாய்ப்பும் கரத்தை பிடிச்சி கண்ணீரோடு கூட நாங்கள் வேதனையோடு கூட ஒரு 2 வாரம் எங்களுக்கு என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல. சொந்தக்காரவங்க வந்து கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்துல ஒரு பிரச்சனை, அதை தீர்க்கிறதுக்கு நாங்கள் யாரும் திரும்ப நாடி போனோம்? தெய்வ ஆவியானவரை நாங்கள் நாடி போனோம். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உதவியை நாங்கள் நாடி போனோம். பரலோகத்தில் காணப்படுகிற அந்த பரிசுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உதவியை நாடி போனோம். கண்ணீரோடு ஜெபம், ஆண்டவரே எங்களுக்கு பாதத்தை ஆண்டவரே, எங்களுக்கு எந்த திசை போக வேண்டும் எங்களுக்கு ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு ஒரு தீர்வை காணுங்க ஆண்டவரே, அப்பா உதவி செய்யுங்க அப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணி இருக்கும் பொழுது திடீர்னு எனக்கு ஒரு நினைவு வந்தது. திடீர்னு எங்க அண்ணியை கூப்பிடுவோம் சொல்லிட்டு அண்ணியை கூப்பிட்டோம். அண்ணி வெடிக்கால 1 மணி 2, 3 இருக்கும். அண்ணியை கூப்பிட்டு அண்ணி காடி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க. என்ன பிரச்சனை? இதுவே பிரச்சனை, ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி விடிய ஜெபம் பண்ணி தாமான இருக்க எல்லா பேயும் வந்துடுச்சு, ஒரு தீர்வு காணல. ஆனாலும் கூட கடைசியாக தேவனுடைய வார்த்தை ஒன்று வந்தது. அண்ணியோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது, நீ கேளு போய் அந்த நபரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதே போல இந்த ஒரு ஐடியா நல்லா இருக்குது, யாருக்கும் இது தெரியலையா அப்படின்ட்டு அதே போல கீழ்படிந்து மறுநாள் காலையில போயிட்டு அந்த கேள்வியில போயிட்டு அந்த நபரை போய் பார்க்கும் பொழுது அற்புதமாக தேவன் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுத்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. அப்ப பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது என்றால், பரலோகத்திலிருந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வரும் என்றால், இந்த பூமியில உங்களாலும் என்னாலும் அதை தடை செய்ய முடியாது, அதை நிறைவேற்றியே போகும். ஹல்லேலூயா. அப்ப தேவ ஞானத்தோடு கூட அவர்கள் தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்கும் பொழுது அவர்கள் யாரை சுமந்து கொண்டு போகிறார்கள்? கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போகும் பொழுது தேவ ஞானம் அங்கு வெளிப்படுகிறது, அங்கு சமாதானம் உண்டாகுகிறது. இந்த தேர்வு நாம நினைக்கலாம், மனுஷனுடைய பார்வைக்கு இது என்னடா பெரிய வார்த்தை, போய் பாருங்க கேள்வி அப்படின்னு சொன்னாங்க, யாரு வேணாலும் சொல்லலாங்க, ஆமாவா இல்லையா? ஆனா தேவனுடைய ஞானம் வரும் என்றால், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக உண்டாகும் என்றால், அது நிச்சயம் உண்மையான ஒரு நிரந்தரமான பிரச்சனைக்கு தீர்வாய் காணப்படும். ஹல்லேலூயா. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில எந்த திசைக்கு போனாலும் பிரச்சனை தான். இந்த உலகத்திற்கு போனாலே பிரச்சனை தான். நம்மளுக்கு எந்த திசை போனாலும் சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறோம். எந்த இடத்துக்கு போனாலும் நிம்மதியை தேட. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருந்தோமானால் எந்த பேர்பட்ட பிரச்சனையும் நீங்க காலைக்கும் பொழுது பனி போல பறந்துடும். அல்லது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவ கிறிஸ்து, தேவ பெலன், தேவன் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த காலவெளியிலே நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? அல்லேலூயா. நாம இந்த வசனத்தை நாம் படிச்சு முடிச்சிருவோம். இப்ப புதிய எசேக்கியேல் 36 நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 36:25 வாசிப்போம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். அப்பொழுது இப்ப புதிய உடன்படிக்கையில புதிய ஜலம் என்று சொன்னால் நம்முடைய ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. புதிய ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டவர்கள் புதிய ஜலத்தினால் அவர்கள் ஜலத்தை அவர் தெளிக்கிறார். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அஸ்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகரான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நான் உங்களை சுத்தமாக்குவேன் என்று சொல்கிறார். நீங்கள் சுத்தமாவீர்கள். நீங்கள் சுத்தமாய் இருப்பீர்கள்.
உங்களுக்கு உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு நான் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இப்ப ஆண்டவரே உங்களுடைய இருதயத்தை மாத்துகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எப்பேற்பட்ட கல்லான பத்துவா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கல்லே பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்து சுக்கு நோயா தேவன் உடைத்திருவார். அல்லேலூயா. நீ எப்பேற்பட்ட முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தேவ வார்த்தை உங்களுக்கு வரும் என்று சொன்னால், பரலோகத்திலிருந்து வருகிற அந்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை மாற்றுவார் என்று சொன்னால், அவர் முடிவு எடுத்தால் யாருமே அதை தடை செய்ய முடியாது. காரணம், நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த அழைப்பை சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்கிறபடினால அவர் முதலாவது நம்முடைய இருதயத்தை வேற ஒரு இருதயத்தை கொடுக்கிறார். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு மெல்லிய பரிசுத்த இருதயத்தை அவர் வைத்து அவருடைய கட்டளைகளை ஒவ்வொன்றாய் அவர் எழுதுகிறார். அவர் இப்பொழுது வந்து ஒரு புது இருதயத்தை தேவன் உண்டாக்கி உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொல்கிறார். அப்போ கல்லான இருதயம் எங்க போயிடுச்சு பாருங்க. நான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது 2025 9ஆம் மாசம் 1ஆம் தேதி சிறைச்சாலையில நான் பிடிபட்டு தீகாவசம் ரூபால இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது எவ்வளோ காரியத்தை செய்து எவ்வளோ சண்டை விட்டு எங்க அண்ணன் உங்க அப்பா காந்தியன் எனக்குலாம் தெரியும். அந்த நாட்கள்ல அண்ணன் இருக்கிறாரு. அவங்க அம்மா அவங்க அப்பாவும் கிட்ட வந்து கொட்டுவாங்க, இப்படி செய்யறான் அப்படி செய்யறாங்க. அக்கா நான் சிறையில் இருக்கிறப்ப அக்கா வந்து பார்த்தாங்க. அதுதானக்கா. சோ அப்ப நான் சிறையில் இருக்கும் பொழுது தேவன் நான் கண்ணான இருதயத்து எல்லாரும் அடிப்பூடி சட்டை வெட்டு குத்து அப்படிதான் கடைசியா பார்த்தா ஒரு மரணமே வந்துருச்சு. இப்ப என்ன சிறைச்சாலையில போட்டாங்க. சிறைச்சாலையில போட்ட பிறகு என் வாழ்க்கை ஒண்ணு தூக்குக்கு போகுது, ஒண்ணு பேபாசு, ஒண்ணு ஜதுவுக்கும். இந்த மூணுல ஏதோ நடக்க போகுது. என்னோட எதிர்காலமே என்ன எனக்கு தெரியல. நாட்டிலே 2005 9ஆம் மாசம் 1ஆம் தேதி 8:30 மணிக்கு அந்த அசிங்கல படுத்திருக்கேன். கீழே எல்லாம் சொரன்னு மண்ணு கல்லு. என்ன வாழ்க்கை நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கேன். ஏரியில பூட்டிட்டு எங்கேயோ ஏரியில் போது சரியான சென்னையில கிடைக்கவே இல்லை. அப்ப ஒரு ஏரியில பூட்டின அந்த ஏரியிலே ஆண்டவரே உண்டாக்குறாங்க. ஒரு வார்த்தை வந்தது, உன்னுடைய பாவத்தை நீ அறிக்கை செய் என்று சொல்லி. உன்னுடைய பாவத்தை நீ அறிக்கை செய் என்று சொல்லி ஒரு வார்த்தை எனக்குள்ளாக வந்தது. என்னடா அது ஒரு வார்த்தை இந்த மாதிரி வருது, ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்மந்த 2வது தடவையும் உன் பாவத்தை நீ அறிக்கை செய்ய எடுத்தது அப்படின்னு சொல்லி 2வது கேட்கும் பொழுது என்னமோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடைபெறுகிறது என்று சொல்லி நான் உணர்ந்து கொண்டேன். உடனடியாக பக்கத்துல சீனா இருக்கா, நாயகாரர் இருக்கா, எல்லாரும் தமிழ் இருக்காங்க. நம்மளுக்கு கவர்மெண்ட் தான் வெக்கம் வைக்கணும் மற்ற முன்னுங்களுக்கு, அதே வெக்கம் தான் எனக்கும். ஆனாலும் கூட அந்த வெக்கத்தை எடுத்து போட்டு முழங்கால் படி சப்பங்கள் போட்டு உட்காந்துட்டு, ஆண்டவரே இந்த பாவத்தை செஞ்சுட்டு, ஆண்டவரே நான் துரோகம் பண்ணி இருக்கிறேன், கொலை பண்ணி இருக்கிறேன், ஆளுகளை வெட்டி இருக்கிறேன், ஆண்டவரே எவ்வளவு தீமையான காரியங்களை செய்திருக்கிறேன்னு சொல்லி என் நினைவில் வருகிறது எல்லாத்தையும் தேவனுடைய சமூகத்திலே நான் போட்ட ஆரம்பித்தேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே நான் இவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறேன் என்று சொல்லி நான் ஒருத்த மன்றாடி ஜெபம் செய்யும் பொழுது எனக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னம் எனக்குள்ளாக இறங்கிக் கொண்டே இருந்தது. 1 2 3 முறை எனக்குள்ளாக ஏதோ ஒரு காரியம் பிரீச் பண்ணுகிறதை போல இருந்தது. தேவ ஆவியானவர் இறங்கிக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அந்த வல்லமையான உணர்வுகளை நான் கட்டுப்படுத்த முடியவில்லை. தேவ தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த தரிசனத்திலே தேவன் பின்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் சிறு வயதிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஏன் என்னை நீ விசுவாசிக்கவில்லை என்று தேவன் கேட்கிறார். அந்த மிஷனை பார்த்து நான் தேம்பி அழுது கொண்டிருக்கிறேன். ஒரு பக்கம் தேவனுடைய ஆவியானவர் இறங்கிக் கொண்டே இருந்தார். அந்த அனுபவத்துக்குள்ளாக நான் போகும் பொழுது ஒரு
கிருபையினாலே எனக்குள்ளாக அவருடைய அன்பினால் அவர் இறங்கிக் கொண்டே இருந்ததை நான் உணர்ந்து கொண்டேன். அதற்கு பிறகு நான் பார்க்கும் பொழுது அந்த தேவ பிரசன்னத்தை, தேவ ஆவியானவர் வருவதை நான் உணர்ந்த பிறகு டே பை டே எனக்குள்ளாக பேச்சு மாறுகிறது, பார்வை மாறுகிறது, என்னுடைய சிந்தனை மாறுகிறது, என்னுடைய ஆவியிலே தேவன் என்னை நடத்துகிறதை நான் பார்த்தேன். அதாவது நாம் படித்தது போல கல்லான இருதயத்தை தேவன் எடுத்து போட்டு மெல்லிய பரிசுத்த இருதயத்தை அவர் பிளான் பண்ணுகிறார். அல்லேலூயா. தேவன் அந்த சிறைச்சாலையை எனக்கு செய்ததை தேவன் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு பரிசுத்த மெல்லிய இருதயத்தை கொடுக்க அவர் தீர்மானித்தபடியே அவர் இன்று உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கடினமான இருதயத்தை ஒவ்வொரு இருதயத்தையும் எடுத்து போட்டு ஒரு புதிய ஆபரேஷன் பண்ணி புதிய ஆவியை கொடுத்து புதிய இருதயத்தை கொடுத்து இன்று முதல் முறை புதிய ஆரம்பத்துக்குள்ளாக தேவன் நடத்த போகிறார். அதற்கு பிறகாக பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்வை, என்னுடைய சிந்தனை, என்னுடைய கேரக்டர்ஸ் எல்லாவற்றையும் தேவன் அப்படியே மாற்றி போட்டார். மாற்றி போட்டுட்டு பிறகு வெளியே வந்து பார்க்கிறேன், என்னோட பழைய நண்பர்களாம என்ன அடையாளமே தெரியாம போயிடுச்சு. என்னால வேற மாதிரி பேசுற, நீ என்னால வேற மாதிரி இருக்கிற காரணம் என்றால் தேவனை சுமந்து கொண்டு கழுதையை போல நான் மாறப்பட்டேன். அல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். எப்ப கொடுக்கிறார்? பழைய ஏற்பாட்டின்படி அல்ல, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அவர் புதிய இருதயத்தை கொடுக்கிறார். புதிய இருதயத்துக்கு மாத்திரமல்ல, அவருடைய கட்டளைகளை எழுதுகிறார். கட்டளை எழுதுகிற மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றும்படியாக உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் வாசிப்போம் தொடர்ந்து அந்த வசனத்தை 27. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் வந்தேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி. 27 மறுபடியும் வாசிப்போம். 27. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. என் ஆவி என்று சொன்னால் என்னோட ஆவியா இல்ல தம்பி உன்னோட ஆவியா இல்ல, பரலோகத்துல அனுப்பப்பட்ட எப்படி இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது பரிசுத்த ஆவியான புறாவை போல இறங்கினாரோ, அப்ப பரலோகத்துல பிதாவினுடைய ஆவியானவரே இயேசு கிறிஸ்து மேல் இறங்கினார். அதே ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் தேவன் தருகிறார் என்று தேவன் வாக்களித்திருக்கிறார். மறுபடியும் வாசிப்போம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இங்கதான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இப்ப பரிசுத்தமா வாழ்கிறதுக்கு யாரு நமக்கு பண்றார் என்றால் தேவனே நம்மை பரிசுத்த பாதையிலே நடத்துகிறதற்கு அவர் பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார். நீதியின் பாதையிலே நீங்கள் நடக்க முடியாது, ஆனா நான் நடக்கிறது பண்ணுவேன் அப்படின்னாக்கா உங்களுக்குள்ள இருந்து அவர் நிறைவேற்றி கொண்டே இருப்பார். பரிசுத்த பாதையிலே நடத்தி கொண்டே போகுவார். நியாயமான வழிகளிலே நடக்கும்படியாக தேவன் அவர் உங்களை நடத்தி கொண்டு போவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நான் படிப்படி வாசிக்கிறேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளையின்படி நடக்கவும், உங்களை என்னுடைய கட்டளையின்படி நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இப்ப நீங்க பண்ண போறீங்களா, நான் பண்ண போறேன்? யார் பண்ண போகிறார்? தேவனே இறங்கி இதை நிறைவேற்றும்படியாக உங்களுக்குள்ளாக இருந்து அவர் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் உங்களை வழி நடத்தி கொண்டே போவார். காரணம் அவர் உங்களுக்குள்ளாய் தங்கி இருக்கிறபடினால. இப்ப தேவன் இந்த இடப்பட்ட காலத்துல தேவன் சிறைச்சாலையில பிறகு தேவ ஆவியானவர் வந்துட்டாரு, புதிய இருதயத்தை கொடுத்துட்டாரு. இப்ப 2 மாசம் கழிச்சு என்னுடைய காரியங்கள் எல்லாம் மாறி போட்டுருச்சு. இப்ப ஆண்டு சொல்லிட்டாரு, நீ போய் சொல்லாதே இருப்பாயாக. எப்படி நான் கொலைகேச போயிட்டு ஒத்துக்கிறது? எப்படி
எனக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க, குடும்ப தங்கச்சிலாம் இருக்கிறாங்க. எப்படி கூட இருக்கிற சொன்னாங்க கேஸ் ஃபைல் பண்ணி ஜெயிச்சு போலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார் மத்திய 5:38 உள்ளதை உள்ளதபடியும் இல்லதை இல்லதபடியும் சொல்லு, இதற்கு மிஞ்சினது உனக்கு தீமை உண்டாகும் என்று சொல்லு. அப்ப இந்த வார்த்தை எனக்குள்ளாக கிரியை செய்தது. ஆண்டவரே நான் தீமை செய்தேன், இந்த காரியத்தை நான் செய்தேன்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டேன். ஒரு ஆண்டோட ஒப்புக்கொண்டா எப்படி நான் ஆக்ஷன்ல பண்ணணும். ஓகே ஆண்டவரே நான் பொய் சொல்லக்கூடாது, நான் செய்த குற்றத்தை நான் பக்கமாக ஒத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆண்டவரே நான் உங்களை நம்பி நான் போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் என் கூட ஒரு 10 பேர் காலி பண்ணி ஒரே மக்காமலை ஏற்றுறாங்க. அந்த மக்காமலை பேர் கூப்பிடும் பொழுது என்னோட கேஸை படிச்சாங்க. படிச்சுட்ட பிறகு இந்த கேஸை நீ ஒத்துக்கிறியான்னு கேட்டாங்க. சொன்னேன் நான் இந்த கேஸை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பக்கத்துல இருந்த காலி போட்டுருவாங்க கீழே நாய்க்காரனா இருக்காங்க. மசோ ஐயா அப்படின்னா மசோ எல்லாம் மண்டியில தண்ணி புந்துச்சா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர்களுக்கு நான் பைத்தியக்காரனை போல இருக்கும், ஆனால் தேவனுடைய பார்வையிலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய பார்வையிலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். உள்ளதபடியும் நல்லது இல்லதபடியும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது உங்களுக்கு தீமையினால் உண்டாகும் என்று சொல்லி தேவ வார்த்தை எனக்குள்ளாக வந்தபடினாலே எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே எனக்கு தண்டனை கொடுத்தாலும் நான் செய்த தவறுக்கு நான் தண்டனை வாங்குகிறேன்னு சொல்லிட்டு நான் ஒப்புக்கொண்டேன். ஆனாலும் கூட அந்த பிடாவராய ஜுருபாசு அவங்க என்ன சொல்லியிருக்கணும், அக்கீம் கிட்ட போயிட்டு நான் சொன்னதா அப்படி மொழிபெயர்த்து சொல்லியிருக்கணும். நான் தமிழ்ல சொன்னேன், அவங்க மலாயில சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு என்ன உட்கார வச்சாங்க. ஆண்டவரே சொன்னேன், ஆண்டவரே நான் மக்காமாலே நான் உண்மையை சொல்லிக்கிட்டேன், இதுக்கு மேல எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு. அப்பயும் பரவாயில்ல, இன்னொரு கடைசி முயற்சி பண்ணுவோம், ஒரு ராய்வான் சூறா எழுதி போடுவோம்னு சொல்லிட்டு லாயர் மூலியமாக ஒரு ராய்வான் சூறா புத்தராஜை அனுப்பி விட்டு அது கேஸ் ஃபைட் பண்ணுவேன்னா நான் தண்டனை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராய்வான் சூறா அனுப்பி விட்டோம். அதுலயும் ராய்வான் சூறா 3 வருஷம் கழிச்சு வரவே இல்லை. அக்கீம் சொன்னாங்க கேஸ் ஓட்டுங்க அப்படின்னாங்க. கேஸ் ஓட்டி ஒத்துக்கிட்ட கேஸை கூட தேவன் அற்புதமாக என்னை விடுதலையாக்கினார். என்னை அற்புதமாய் அந்த இடத்துல இருந்து என்னை 3 ஆண்டு நாங்கள் இருந்தேன். ஆனால் தேவன் உண்மையை ஒத்துக்கிட்டனாலவோ அதே சமயத்துல தேவன் உன்னை இன்னொன்று செய்ய சொன்னார். நான் வாசிக்கலாம், கொஞ்ச நேரத்தை முடிச்சிருந்தேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 5:22 வாசிக்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவர் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பார். தன் சகோதரனை நீன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவா இருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கூடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கூடாமலும் நீ சிறைச்சாலையிலே வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் பொழுதே சீக்கிரமாய் அவனோடு கூட நல்மனம் பொருந்து என்று தேவன் என்னோட பேசினாரு. ஆண்டவரே இறந்து போனவங்களுடைய வீட்டுல நான் போய் அவங்ககிட்ட ஒப்புரவாகுவேன், நான் சிறைச்சாலையில இருக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டேன். ஆண்டவரே அந்த சிச்சுவேஷன் ஏற்படுத்தினார். நான் அந்த இடத்துல மக்காமால பாத்தீங்கன்னாக்கா இறந்து போனவங்களுடைய வீட்டார் அங்க சாட்சி சொல்ல முடியாது. காரணம் அங்க எண்ணிக்கை போய் சாட்சி சொல்லுவார்கள் என்று சொல்லி இருந்தாலும் கூட அந்த சக்தியை உண்டாக்கி வர சொல்லிட்டு எனக்கு முன்னுக்கு அந்த சகோதரனுடைய அந்த இறந்து பொண்ணுடைய சகோதரன் உண்டாக கிராஸ் பண்ணி போறாரு. போகும்பொழுது அவர் மேல இருந்து கீழே பார்த்தீங்கன்னா அவரோட பார்வையை நான் பாதி செத்துட்டேன், மாட்ட சாவதான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் கூட எல்லா வார்த்தையும் சொல்லி முடிச்சிட்ட பிறகு அவர் வெளியே போயிட்டாரு. எனக்கு காரி போட்டு மறுபடியும் அந்த கதவு மக்காமாக்கு வெளியே நிப்பாட்டுறாங்க. ஆண்டவர் இன்னொரு கூட பேச ஆரம்பித்தார்.
இதுதான் உனக்கு ஏற்படுத்தின சமயம், இதுதான் உனக்காக நான் ஏற்படுத்தின நாட்கள், நீ போய் அவனோடு கூட நன்மனம் பொருது என்று சொல்லி அவனோடு சீக்கிரமாய் ஒப்புரவாகுது என்று சொல்லி தேவன் பேசும் பொழுது, பரவாயில்ல என்னை அடிச்சாலும் துப்பினாலும் பரவாயில்ல, நான் உண்மையா சின்சியரா நான் செய்த தவறை உணர்ந்து அந்த குடும்பத்தாரோடு கூட நான் மன்னிப்பு கேட்டேன். பிரதர் மன்னிச்சிருந்த பிரதர், தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருந்த சொல்லிட்டு நான் அவரோடு கூட பேசும் பொழுது, அவர் என்னோடு கூட பேசும் பொழுது அன்பின் வார்த்தையாக பேச ஆரம்பித்தார். நான் நினைச்ச அடிச்சிருப்பாரு குத்திருப்பாரு அப்படின்ட்டு, யார் யார் கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருக்கலாம், எனக்காக யார் கஷ்டப்படுறாங்க, எனக்காக அவர் பரிந்து பேசுகிறவராய் தேவன் அந்த சிச்சுவேஷனை மாற்றினார். அப்ப ஒப்புரவாகுதலுக்கு வல்லமை என்னவென்றால், அங்கு ஒரு விடுதலையை தேவன் கொடுத்தார். ஒப்புரவாகுதலுக்கு வல்லமை, நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்புரவாகும் பொழுது தேவ வல்லமை நீங்கள் உணர்வீர்கள், தேவனுடைய விடுதலை நீங்கள் உணர்வீர்கள். ஹல்லேலூயா. அது பிறகு நான் பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த ஒரு போஸ்ட்மேன் வச்சு அதாவது தேவன் அற்புதமாய் 12வது மாசம் 19ஆம் தேதி 2028 தேவனுடைய சிறையிலிருந்து விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. புதிய ஆவியை உங்களுக்கு கட்டளையிட்டு இப்ப பரிசுத்த பாதையிலே உங்களையும் என்னை தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவரை இந்த கால வேளையிலே யார் யார் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களோ, நீங்கள் இந்த கால வேளையிலே அவரோடு கூட நீங்க கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. நன்றி ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலே நம் பிதாவை நோக்கி நாம் ஒன்றாடுவோமாக. அவர் புதிய உடன்படிக்கை நமக்கு பண்ணியிருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் வாக்களித்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பேன் என்று சொல்லி, பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தந்தருளேன் என்று சொல்லி அவர் வாக்களித்திருக்கிறார். உங்களுக்கு புதிய இருதயத்தை தருவேன் என்று சொல்லி அவர் வாக்களித்திருக்கிறார். இந்த காலவெளியில யார் யார் விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்காக நான் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு புதிய இருதயத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே சொல்லி நீங்க கேட்கும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்களுக்கு அருள்வார். பரிசுத்த
சுதந்தரித்துக் கொள்கிறோம். நாங்கள் ஆண்டவரை விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை பரலோக உடன்படிக்கை ஆண்டவரை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்கிறோம். பரலோக ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்கிறோம். ராஜா, நீர் வாக்களித்தபடி உடன்படிக்கை செய்தபடி ஆண்டவரை நீர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் தகப்பனே. ஆமென், 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 ஆமென். இன்று வண்ணமாக நம்ம அப்போஸ்தலர் பிரமாணத்தை வாசிப்போம். செய்து வாசிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவராகிய தேவனை பிதாவாக விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் அதிகாரத்தின் கீழ் பழக்கப்பட்டு சிலுவையில் அறைந்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் பாதாளத்திலே இறங்கி 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். அவர் பரலோகத்திலிருந்து எழுந்தருளி சர்வ வல்லவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் விட்டிருக்கிறார். இருளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு அவரிடத்திலிருந்து அவர் வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். உலகாகிய பரிசுத்தத்தையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தையும் விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பையும் சரீரம் உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரகாசம் பண்ணி உன் மேல் கிருபையாய் இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரகாசமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பிய ஐக்கியமும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஒருமனப்பட்டு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஒருத்தரை வாழ்த்தி சொல்லுங்கள். கரங்களை கொடுத்து God bless you. Amen.